அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்பிக்கை நாற்றுக்கள். இந்தியா இளைஞர்களின் தேசம். இன்றைய இந்தியா மட்டுமல்ல, உலகமே கொரோனா என்ற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா நோயின் பாதிப்பு என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையை, ஒரு மனிதனின் தொழிலை, ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை பெருமளவில் புரட்டி போட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. கொரோனா என்ற கொடிய நோயின் எதிர்மறை வினையால் இளைஞர் சமுதாயம் இன்று பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. இளைஞர்களின் கல்வி முறை மாறியிருக்கிறது. இளைஞர்களின் கல்வி கற்பிக்கக்கூடிய வழிமுறைகள் மாறியிருக்கிறது. கல்வியின் தரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் நம்பிக்கை சிதைந்து, தன்னம்பிக்கை குலைந்து, அவருடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்துடன் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தில், வண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே கல்லடைக்குறிச்சியைச் சேர்ந்த திரு ஜி வெங்கட்ராமன் அவர்கள் இருக்கிறார்கள். ஜி வெங்கட்ராமன் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரியில் இயற்பியல் பயின்று முதுகலை கல்விகளுக்காக பல இடங்களுக்கு வெளியே சென்று இன்று தொழில் ரீதியாக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாணவர்களிடையே இருப்பார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக உண்மை என இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நீங்கள் உணர்வீர்கள். இதோ இந்த சிறிய அறிமுகத்துடன் வெங்கட்ராமன் தன்னை முழுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக, மாணவர்களிடையே நம்பிக்கை நாற்றுக்களை விதைப்பதற்காக, மாணவர்களின் எதிர்காலத்தை பிரகாசப்படுத்துவதற்காக நம்மிடையே இருக்கிறார். அவர்களை உங்களின் சார்பாக, எனது சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் வெங்கட்ராமன், நீங்க உங்களை ஷார்ட்டா ஜிவி அப்படின்னு எங்களுக்கு நாங்கள் நண்பர்கள் மத்தியில் சொன்னதான் புரியும். இப்போ ஜிவி என்று சொல்லக்கூடிய அந்த வெங்கட்ராமன், உங்களுடைய பள்ளி பருவம் எப்படி இருந்தது, உங்களுடைய கல்லூரி பருவம் எப்படி இருந்தது, உங்களுடைய தொழில் எப்படி இருந்தது, இந்த பல தகவல்களை நீங்க சுருக்கமாக சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். திரு விஸ்வநாதன் சொன்ன அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக தமிழ் வராது. இருந்தாலும் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், தமிழையும் இங்கிலீஷையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஐ வில் ட்ரை டு ப்ரெசென்ட் இட். கல்லடைக்குறிச்சி ஒரு புண்ணிய பூமி. அதில் பெறப்படுத்ததற்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்ததுனால தான் அது நடந்ததுன்னு நம்புகிறேன். நான் கல்லடைக்குறிச்சியில் பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மலரும் நினைவுகள், இனிமையான மலரும் நினைவுகள். ஆனால் கல்லடைக்குறிச்சிக்குனே உண்டான ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே படித்து இங்கே வளர்ந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கரியரில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு செட்பேக்கை அவங்க சந்திப்பாங்க. என்ன அப்படின்னா, கல்லடைக்குறிச்சியை விட்டு வெளியே போகும்போது அவங்களுடைய அந்த ஹோம் சிக்கும் அந்த வில்லேஜ் சிக்கும் அவங்கள வெளியில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் ஆகி வெளியூரை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகக்கூடிய ஒரு 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 அருமையான வாழ்க்கையை பள்ளி பருவத்தில் எல்லாருமே சந்திச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு செட்பேக்கை எல்லாத்தையும் நாங்கள் மீறி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வெவ்வேறு சிட்டிக்கு போய் நாங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்பேக் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் முடிஞ்சு போகும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி பருவம் ஒரு அருமையான துள்ளி திரியக்கூடிய ஒரு ஒரு எல்லா விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நிறைந்த ஒரு கிராமம். அதனால் எல்லாருக்கும் ஒரு ஒரு வில்லேஜில் எப்படி லைஃப் இருக்குமே, ஒரு ஒரு ஐ வுட் சே இட்ஸ் நாட் அ சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு லிவிங் ஸ்டைல் இருக்காது. அப்படின்னாலும் ஒரு ஒரு ஆவரேஜாக இருக்கக்கூடிய, ஃபினான்ஷியலாக ஆவரேஜாக இருக்கக்கூடிய லைஃபாக இருந்தாலும் சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் ஸ்கூலிங்ஸ் முடிஞ்சது.
ஸ்கூலிங்கை பொறுத்தவரை குவாலிட்டியான ஸ்கூல்ஸ் சிட்டி சைடு எப்படி இருக்கோ அதோட ஐ வுட் சே த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் அவைலபிள் ஹியர். ஏன் அப்படின்னா சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோரை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் இட் இஸ் வெரி மச் பாசிபிள் இன் வில்லேஜ். யார் டீச்சரை போய் மீட் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், அந்த அப்ரைசல்ஸ், இது எல்லாமே இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸோட வச்சுக்க முடிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நோக்கியே எல்லா ஆசிரியர்களும் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கல்லடைக்குறிச்சி மட்டும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்டையே நம்ம அதுக்கு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ப்ரொஃபஷனல் கெரியரில் யாரெல்லாம் கல்லடைக்குறிச்சி அண்டு அலைடு இந்த டிஸ்ட்ரிக்டில் முன்னேறி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்கூலால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே பெஸ்ட் ஸ்கூல்ஸ் விச் கிவ்ஸ் த பெஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் எஜுகேஷன் பண்ணுறோமோ அதில் நாங்கள் எல்லாமே பில்ட் பண்ணோம். அதனால் பள்ளிப்பருவம் ஒரு மிக்சடான ஒரு படிப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தோட என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு பள்ளிப்பருவம்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பள்ளின்னு சொன்னாலே இப்போ சிட்டிஸில் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் வந்து தரமான கல்விகளை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு, அதே மாதிரி மாணவர்கிட்டே இருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை தான் நான் சொல்லும் போதே ஃபஸ்ட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக தி ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கக்கூடிய விதம் இது எல்லாமே கிராமத்து சைடில் இருக்கிறவங்கள்ட்ட பெஸ்ட்டாக இருக்கும். குவைட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிட்டி சைடில் இருக்கிறவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் சர்டைன்லி நல்லாயிருக்கும். அதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் ஆகட்டும், ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், போய் நிற்கும்போது அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதம் சம்திங் அன்இமேஜினபிள். நம்ம பையன் அங்கே போய் நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களால அங்கே போய் தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவாங்க. ஸோ ஐ வுட் சே இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற விதம் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபவுண்டேஷன், கல்வி முறையில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேரண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த கம்யூனிகேஷனை வளர்க்குறதுக்கு இருக்கலாம். ப்ளஸ் ஸ்கூலுமே இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை அந்த சைடில் போடலாங்கிறது தான் ஒரே கருத்து. அதர் தென் தட் சிபிஎஸ்சி, ஐஎஸ்சி, மெட்ரிகுலேஷன் இந்த மாதிரி எல்லா போர்டுமே கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இட் இஸ் வெரி மச் அவைலபிள். So you say that they are technically very very strong, but communication wise weak. It has to be strengthened. Certainly. So this is your first point. Certainly. Okay, thank you. What about your college life? என்னுடைய ஸ்கூலிங்ஸ் கல்லடைக்குறிச்சி அண்ட் விக்ரமசிங்கபுரம் செயின்ட் மேரிஸில் ஸ்கூலிங்ஸை முடிச்சுட்டு ஐ டிட் ஆப்ட் ஃபார் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் 3 years காலேஜ். பிஎஸ்சி ஃபிசிக்ஸை முடிச்சுட்டு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிச்சியில் எம்எஸ்சி அப்ளைட் சயின்ஸ் ஐ ஹவ் டன் இட். தென் ஆஃப்டர் தட் 1.5 years எம்டெக் இன் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்குள்ளே ஐ டிட் என்டர். ஸோ காலேஜ் லைஃப்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இட் இஸ் 3 years +2 +1.5 6.5 years ஆஃப் காலேஜ் லைஃப். அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்காலிட்டி ஐ டிட் performed extraordinarily well. நான் எல்லா இடத்துலையுமே wherever I have done my education நான் டாப்பர். நான் இங்கிருந்து ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ட்ரிச்சியை நோக்கி என்னுடைய பிஜி படிக்க போகும்போது 2 டிகிரிலையுமே நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா none is at par with my knowledge. சிட்டி சைடில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸில் எல்லாமே வந்திருந்தாங்க.
இதில் யாருமே என்னுடைய லெவலே கிடையாது. எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஆல் த்ரூ திஸ் 3.5 years அவங்க எந்த புக்கையும் அவங்க படித்ததே கிடையாது. நான் எழுதின நோட்ஸை தான் அவங்க எல்லாருமே படித்து அவங்க தே ஹவ் கம்ப்ளீட்டட் தேர் டிகிரி. பட் இதில் என்ன அப்படின்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்குமே அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அப்போ இருந்தது. இங்கிருந்து அங்கே போகும்போது நாலேஜே இல்லாத ஒரு டெக்னிக்கல் நாலேஜே இல்லாத ஒருத்தர் வந்து சிட்டி சைடில் இருக்கிறவங்க இன்டர்வியூலையும் குரூப் டிஸ்கஷன்லேயும் டாப் கிளாஸாக தே பெர்ஃபார்ம். ஏன்னா குரூப் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கும் போது என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. கண்டென்ட் இருக்கும், ஆனால் என்னால் பெரிய லெவலில் ஷைன் பண்ண முடியலை குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூஸில். ஈவன் தோ நன் இஸ் அட் பார் வித் மீ, கம்ப்ளீட்லி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான் படித்த எல்லா இடத்துலையும். ஸோ எகெயின் ஐ எம் ரீஇன்ஸ்டேட்டிங் ஹியர். காலேஜில் இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே டெக்னிக்கல் நாலேஜில் they will be very good. கம்யூனிகேஷனில் இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ எல்லா இடத்துலையும் நான் டாப்பராக இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் பெருமையாக சொல்லிக்கிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வழிகளில் வந்து அதுக்கு ஒரு வரமாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போது அந்த நான் டெஸ்ட்ரக்டிவ் ட்ரைனிங், நான் சொல்கிறது கரெக்டு தானே? டெஸ்டிங், அந்த நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இப்போ நான் வந்து ஒரு பயாலஜி டீச்சர், எனக்கு அதை பற்றி தெரியாது. இந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஆப்டாக இருக்கும், அவங்களுக்கு என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குது, இதோட அடிப்படை தகுதி இந்த டெஸ்டிங் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறேன்னா எந்த டிகிரி படித்தா என்ன லெவலில் படிச்சிருந்தா அந்த இதுக்குள்ள வர முடியும், அவங்களுக்குடைய வாய்ப்புகள் சதவீத லெவலில் எப்படி இருக்கு? குட். நான் பிஃபோர் ஒரு ஸ்டூடெண்ட் இதை கரியராக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறது தெரியணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா ப்ராடக்ட்டுமே இட் இஸ் மேனுஃபேக்சர்ட். அந்த மேனுஃபேக்சரிங் பாயிண்டில் there is a concept called quality assurance and quality control to take any product. So and the quality assurance ங்கிறது it's a part of the system. ஒரு அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் சைக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராடக்டை நான் யாரை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன், எந்த ஸ்கில் உள்ள லேபரை வச்சு மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன், எந்த மெட்டீரியலை ரைட் மெட்டீரியலை யூஸ் பண்ண போகிறேன், எந்த ப்ராசஸை யூஸ் பண்ண போகிறேன், என்ன பேராமீட்டரை யூஸ் பண்ண போகிறேன், எங்கெங்கெல்லாம் ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் இட் ஸோ தட் என்னுடைய ப்ராடக்ட் ரைட் ப்ராடக்டாக வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்னு சொல்கிறோம். அதே ப்ராடக்டில் வெவ்வேறு ஸ்டேஜஸில் அந்த ப்ராடக்ட்டு கரெக்டாக மேனுஃபேக்சரிங் ஆயின்றிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்டிங், அல்லது டெஸ்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் which is playing a very predominant role on every product manufacturing. அப்போது அந்த டெஸ்டிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா there are two kind of testing. Number one, which is destructive in nature. Number two, which is non-destructive in nature. பேசிக்காக இப்போ எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஹேண்டில் ஃப்ராக்சர் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ கோ டு எ டயக்னாஸ்டிக் சென்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க, தே கீப் இட் ஒரு ஃபிலிமுக்கு மேலே வைப்பாங்க. தெர் இஸ் எ ரேடியேஷன் சோர்ஸ், தே சென்ட் எ ரேடியேஷன். எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறத ஒரு மீடியமில் ரெக்கார்ட் பண்ணி இமீடியட்டாக அதை டெவலப் பண்ணி அல்லது கம்ப்யூட்டர்லேயே டிஜிட்டைஸ்டாக பார்த்துட்டு எஸ் இந்த இடத்துல ஃப்ராக்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது தே ஆர் கேரிங் அவுட் த டெஸ்டிங் வித்தவுட் டிஸ்ட்ராயிங், வித்தவுட் டிஸ்ட்ரக்டிங் த மெட்டீரியல் which is undergoing the test. அதை தான் we call it as non-destructive testing. டாக்டர்ஸ் ஹியூமன் பீயிங்கிட்ட பண்ணக்கூடியது எல்லாமே which is non-destructive in nature. எண்டோஸ்கோபி அப்படின்னு ஒன்று எடுத்தாங்கன்னா which is basically a visual inspection
தொண்டை வழியாக ஒரு டியூப்பை விட்டுட்டு வயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்பாங்க. இட் இஸ் எ விஷுவல், சிம்பிள் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். அதுக்கு பேர் விஷுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விஷுவல் டெஸ்டிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் அ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். சிம்பிளாக நம்ம ஈவன் காமன் லைஃப்லேயே வி டூ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஒரு தேங்காய் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வி கோ டு த ஷாப், அந்த தேங்காயை கொட்டி பார்ப்போம். ரெஸ்பெக்டிவ் அக்வஸ்டிக் சவுண்டு உங்களுக்கு வந்ததுன்னா வாவ் இதுதான் எக்ஸ்பெக்டட் சவுண்டு, இந்த தேங்காய் இஸ் குட் அப்படின்னு யூ ஆர் டூயிங் எ நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். வேறஸ் ஒரு வெண்டைக்காயை நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வெண்டைக்காயினுடைய ஒரு முனியை உடச்சிடுவீங்க. அப்போது யூ டிஸ்ட்ரக்ட் த மெட்டீரியல் டு டெஸ்ட் வெதர் த ப்ராடக்ட் இஸ் மீட்டிங் யுவர் ரெக்வயர்மெண்ட் ஆர் நாட். அப்போது உங்களுடைய காமன் லைஃப்பில் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இஸ் இன்வால்வ், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இஸ் இன்வால்வ். இதே மாதிரி வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸ், உங்களுடைய ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய எவ்ரி காம்பனண்ட் நீட்ஸ் டு பி டெஸ்டட். பெட்ரோகெமிக்கல்ஸ், ரிஃபைனரிஸ், கிராஸ் கண்ட்ரி பைப்லைன்ஸ், நியூக்ளியர், windmill tower, thermal power plants, automobile industry, a wide range of industry which is an evergreen industry. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரைமரி ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் எய்தர் காஸ்டிங்காக இருக்கலாம், அல்லது ஃபோர்ஜிங்காக இருக்கலாம், அல்லது வெல்டட் காம்போனண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா காம்போனண்ட்டுமே பிஃபோர் இட் கெட்ஸ் அசம்பிள்ட், ஆஃப்டர் இட் கெட்ஸ் அசம்பிள்ட், இட் ஹேஸ் டு பி டெஸ்டட். அந்த டெஸ்டிங்கை தான் வி கால் இட் அஸ் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ we do testing and we do certify this casting is good, this welding is good, this forging is good. அப்போ individual assemblies are tested, as a whole product are tested. அப்போ a huge application industry, non-destructive testing which is involved in every industry. இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா mostly it is related to mechanical engineering. Physics is the base for mechanical engineering. Physics nuடைய one of the stream தான் mechanical engineering. So the 100% suitable candidates இதுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் பண்ணுறவங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் முடிஞ்சுன்னா அதை எவாலுவேட் பண்ணி ப்ராடக்ட் இஸ் அக்செப்டடா ரிஜெக்டடான்னு சொல்கிறவங்க. There are wide range of competency is required for this testing. In the testing lay wide variety of testing, predominantly 11 testing method இருக்கு. இந்த 11 testing methodல expertise இப்போ நான் என்ன எடுத்துனீங்கன்னா நான் 8 மெத்தட்ல I am an expert, certified by Americans, certified by Britishers. இன்னைக்கு இதனுடைய வேரியஸ் அப்ளிகேஷன் எடுத்துனீங்கன்னா எங்க மேஜர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வேர் த மோர் மேன் பவர் இஸ் ரிக்வயர்ட் என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் இருக்கு ப்ரிடாமினன்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரிஸ்ட்ல எடுத்துனீங்கன்னா ஆஸ்திரேலியா, huge requirement for the manpower. Vietnam, Philippines, Thailand, Malaysia, Indonesia, Singapore, Myanmar. ஃபாரிஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம், மியான்மார், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து. இப்போ நான் ஜஸ்ட் ஐம் நாட் சும்மா ரேண்டமாக அவருக்கு தெரிஞ்ச கண்ட்ரிலாம் சொல்லலை. இது எல்லா கண்ட்ரிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லா கண்ட்ரிக்கும் நான் என்னுடைய கன்சல்டன்சியை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது எல்லா கண்ட்ரிக்கும் என்னுடைய டெஸ்டிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரிச் ஆயில் பேஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். மிடில் ஈஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா சவுதி அரேபியா, ஐ மீன் டு சே சுல்தானேட் ஆஃப் ஒமான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதில் ப்ரிடாமினன்ட்லி அபுதாபி அண்ட் ஷார்ஜா, கத்தார், ஈரான், ஈராக், இதெல்லாம் வெரி ரிச் ஆயில் பேஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட், யூ நேம் எனி கண்ட்ரி இன் ஆஃப்ரிக்கா,
rich oil, especially Algeria, Nigeria, Congo, Angola, all these areas, very rich oil exploration takes place. இன்னைக்கு one of the largest oil producer னு எடுத்துட்டீங்கன்னா US, Canada, இவங்க ரெண்டு பேரும் they are leading. There is a requirement, but they prefer the local whites. Other than that, நான் சொல்லக்கூடிய Far East, Middle East countryல எல்லாமே predominantly the testing is carried out by Indians. The dominating manpower, Indians. Next come. எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் இந்தியன்ஸ் நீங்க சொல்றீங்க ஒரு 100 ஒர்க்கர்ஸ் தான 100 ஒர்க்கர்ஸ் எத்தனை இந்தியன்ஸ் இருப்பாங்க 80%. 80%. இப்போ நான் சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே 80% இருப்பாங்க. ரெஸ்ட் அதர் 20% belong to other countries. Reason being, India used to give cheap labors. Salaries are quite low, reasonably low, so they prefer Indians. One more country which I missed it, Kazakhstan, Turkmenistan, Russia nuடைய borders. Russia nuடைய complete, because of the language, Russia வந்து இங்கிருந்து இந்தியன் டெக்னீஷியன்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் ஸ்டில் complete Kazakhstan Indian workers are working, Turkmenistan Indians are working, Hong Kong Indians are working, a reasonable part of China Indians are working. So a huge manpower requirement, oil and gas industries. Next, power. Power, you have a thermal power, you have a windmill. இது ரெண்டுத்துலயும் huge requirement. You name all these countries, whatever I spelled out, இதில் எல்லாத்துலையுமே huge requirement in power industries. Next come aerospace. Aerospace, predominantly aerospace manufacturers are situated in Europe. Upcoming Singapore, China. A reasonably trained, competent Indians working in Europe, in Singapore, and in China. So, in the industry, what I am talking about is best suitable for MSc Physics graduates. ஒரு கேடர்ல இருக்கிறவங்க MSc Physics suitable. The next cadre, technician level, BSc Physics is preferred. Not only physics, chemistry and mathematics certainly suitable. Physics 100% suitable. Chemistry and mathematics, I would say 70% suitable. நான் அதை ஏன் 70% சொல்கிறேன்னா, இப்போ 100 பேரை நான் இப்போ அப்ராடுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் படித்தவங்க 100 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 100 பேரை நான் ட்ரெயின் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆளுங்களை மார்க்கெட்டுக்குள்ளே நான் இது பண்ணேன்னா அதில் 30% ஆஃப் த கைஸ் தே மே சேஞ்ச் தேர் கரியர். எனக்கு இது பிடிக்கல சார், எங்கள் லைன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருவாங்க. 70% they are quite successful on their career. So I would say MSc Physics, BSc Physics, Diploma in Mechanical Engineering, all other diplomas Civil Engineering, then BSc Mathematics and BSc Chemistry. These are all very much suitable for this industry. What are the different certificate courses available for a person who completes MSc Physics, and how long period it goes? It is, I would say all these courses are certification related courses. It is not educational qualification. It is basically a technical qualification. Technical qualification competency and skill is required. So on the competency and skill attain பண்றதுக்கு, it is not a qualification like huge number of years they have to do. It is not like that. There are set of programs. The maximum, the best suitable course if they take, it is 120 hours course. So a knowledgeable courses, if they intend to complete a few set of programs, if they want to complete 2 months
is their journey. Is Only there, 2 is there months. any level? Is there any level of certificate? Let me tell you. 2 months. In these 2 months, they can attain. There are 3 levels of programs: level 1, level 2, and level 3. Level 3, certainly for MSc Physics graduates, MSc Mathematics and Chemistry graduates, those who prefer this as a career, அவங்க வந்து level 3க்கு they are very much suitable. இன்னைக்கு நான் பார்த்த level 3s all over the world பார்த்ததில் I would say MSc Physics இருக்கிறவங்க ஒரு 10% certainly இருப்பாங்க. So I would say MSc படித்தவங்களுக்கு level 3 is suitable, but provided அவங்க first journey ஆரம்பிக்கிறது level 2ல ஆரம்பிக்கும். They have to complete ஒரு 2 months journey undergo ஆகிட்டு level 2 skill அவங்க attain பண்ணிட்டாங்கன்னா they will be considered to carry out the testing. Level 3 is a much more elevated exam for which the field expertise is required. After attaining level 2, they have to work in the field for 2.5 years. After 2.5 years, in this 2.5 years, they attain lot of experience on the respective industry. And the industrial experience varumbodhu, they will be fully loaded with the knowledge, both bookish knowledge and industrial experience knowledge. With that, when they sit for the exam, it is going to be a cakewalk exercise. For the level 3 exam. For level 3 exam. So you say that for a postgraduate degree holder can directly enter into level 2 without getting into level 1. It is not required. Level 1 is basically a helper level, assistant level. A guy who has done an MSc Physics certainly will be capable of appearing for the level 2 program. You say that it is not necessary, or it is only a choice. It's level 1. It is not necessary. They can directly opt to go for a level 2. Then who can go for level 1? The BSc Physics guys, diploma guys, whom they are opting to take this as a career, they go as a level 1 first. They assist for level 3 and level 2's 1 year journey. Then they attain level 2, 2.5 years journey. Then they go for level 3. What will be the difference basically between level 1, level 2, level 3 if a person completes level 1, and where he will be put? What will be his salary? Let me explain. What is the roadmap? I will explain the roadmap. Forget about the levels. If anybody who is preferring this as a career, ஒரு MSc Physics, ஒரு MSc Chemistry, ஒரு MSc Mathematics, MSc Postgraduateல இருக்கிறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா, there are various cadres they can prefer. Radiation Safety Officer, Radiation Site in Charge, NDT Inspector, NDT Senior Technician. After 3 years, they touch the NDT Manager. After 5 years, they attain a Quality Assurance Manager. So, the roadmap in terms of their designation I did explain. இப்போ ஒரு என்டிடியை ஒரு கரியராக எடுத்துட்டு ஒரு பிஜியோ அல்லது ஒரு பிஎஸ்சி டிகிரிக்காரங்களோ எடுத்தாங்கன்னா, while after completing their level 2, the journey starts with anywhere between 15,000 to 25,000 rupees in Chennai. Number 1. அதே ஜேர்னியில் if they continue, I would say second year, a smart guy who attains a wonderful competency may touch 30 to 40,000 rupees. Third year, they may touch 50 to 75,000 rupees based on their experience, based on the application they are working. I am talking about Indian salary. Certainly in the industry, after 3 years, no individual prefer to work in India. எல்லாருடைய road map of
NDT career-um, after 3 years, it will be in abroad, any one of the country. Proudly, I want to say, with the God's grace, I got the opportunity to send roughly 2,000 guys I trained and abroad இருக்கக்கூடிய opportunity 2,000 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். I am very happy. இதில் ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 2000 குடும்பங்களை நீங்கள் வந்து வாழ வச்சிருக்கீங்க. 2000 ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. அதில் they may enter into a different cadre, different industry, they are all working. நான் இப்போ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, எந்த NDT இண்டஸ்ட்ரி, எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, என்ன அப்ளிகேஷனுக்கு போனாலும் சரி, என்னால் அனுப்பப்பட்டக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே இருப்பாருங்கிறதுல ஐ எம் வெரி ப்ரௌட் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை, தாய் போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சென்ட் மேரி ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே நான் குருசாமி சாரோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி குருசாமி சாரோட பையனாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து இதில் நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் அல்லது மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த ஒரு MSc ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது ஒரு BSc ஸ்டூடெண்ட்ஸுக்கோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு, இப்போ நம்மளை சுற்றி பரமகலானி காலேஜ் இருக்குது, MDT காலேஜ் இருக்குது, சதகத்துல்லா காலேஜ், ஜான்ஸ், சேவியர்ஸ், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய குமரகுருடன் காலேஜ், இங்கெல்லாம் நிறைய ஃபிசிக்ஸ் அந்த கெமிஸ்ட்ரிலாம் இருக்குது, திருவள்ளூர் காலேஜ், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் என்ன கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்க முடியும்? குட். பிஃபோர் தட் லாஸ்ட் கொஸ்டின்லேயே ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு த்ரெட் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜேர்னி, நீங்கள் அப்ராட் ஜேர்னி எடுத்துனீங்க அப்படின்னா 5th இயரில் a successful guy who preferred this NDT as the career, certainly anywhere between $5,000 to $8,000, roughly a monthly salary of 4 lakh to 6.5 lakhs, comfortably you can earn. இப்போ வந்து I am talking about, இப்போ இது வந்து just I am not throwing a figure just like that, நான் சொல்லிட்டு போகிற ஃபிகர் கிடையாது. this you can very much validate. இதை யாராவது கேரியராக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து டுடே இந்த வேர்ல்டு வந்து you can get any information through internet, you can browse, you get all this information. Certainly இன்னைக்கு today after 20 years non-destructive testing உடைய ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன் நான். when I go to consultancy work, today I quote per day 2,200 Singapore dollars, which is equivalent to 1,10,000 rupees per day. வெங்கட்ராமனால கல்லடைக்குறிச்சின்னு ஒரு கிராமத்திலிருந்து எந்த விதமான கைடன்ஸும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்களே ஒரு ஏணியில் ஏறி கீழே விழுந்து ஏறுற எங்களாலேயே இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸலண்ட் கரியரை வந்து எங்களால் செதுக்க முடிஞ்சுது அப்படின்னா, சர்டைன்லி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்தில் என்ன கைடன்ஸ் வேணுமோன்னு சொல்லுங்க. வித்தவுட் எனி கமர்ஷியல் டச் ஐ எம் ஹாப்பி டு ப்ரொவைட் இட். இதில் வந்து என்ன அப்படின்னா, இதை வந்து நான் சர்டைன்லி இதை ஒரு பெரிய கொஸ்டினை நீங்கள் கேட்டீங்க. ப்ரிசைஸ்லி இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, எனி காலேஜ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஒரு கரியரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் கான்டாக்ட் விஸ்வநாதன். விஸ்வநாதன் வந்து எய்தர் ஹீ கேன் கோஆர்டினேட் ஆர் ஹீ கேன் கிவ் மை நம்பர். சர்டைன்லி உங்கள் காலேஜுக்கு ஐ எம் மோர் ஹாப்பி டு கம். உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ப்ரெசன்டேஷன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் இட் இன் அ வெரி எலாபரேட்டிவ் ஒரு கைண்ட் ஆஃப் எ ஒர்க் ஷாப் வேர் அவங்க ரோட் மேப் எப்படி இருக்கும், அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ரோட் மேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் மேப் பண்ணி காட்ட முடியும். மோரோவர், இதில் யாராவது புவர் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னு எந்த இன்ஸ்டிடியூஷன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஐ ஆம் மோர் ஹாப்பி. இதுக்கு வேணுங்கக்கூடிய காம்பிடன்ஸையும் ஸ்கில்லையும் அட் நோ காஸ்ட், உங்கள் காலேஜுக்கே ஒரு சூட்டபிள் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒரு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் புவர் கைஸுக்கு வித் அட் நோ காஸ்ட் ஆர் அட் மை காஸ்ட் ஐ வில் ட்ரை டு ட்ரெயின் தம். அவங்களுக்கு எங்கே வேலை வாங்கி கொடுக்கணுமோ அந்த ஒர்க்கையும் நான் பண்ணி கொடுக்குறேன். நம்முடைய மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வி. விஷ்ணு அவர்கள் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது
இந்த கொரோனா காலத்தில் நம்பிக்கை இழந்து தவிக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னுடைய கூறினார்கள். அதன் அடிப்படையில் உதித்த ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் இது. அந்த வகையிலே நான் முதலாக உங்களை அணுகிய பொழுது, நான் வருகிறேன், நான் மாணவ சமுதாயத்திற்கு என்னாலான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறி உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களுக்காக செலவழித்து மாணவர்களின் எதிர்கால வாழ்விற்கு நம்பிக்கை நாற்றுக்களை நட்டுக் கொடுத்த உங்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.